கெமிக்கல் பாண்டிங் புரியுதா? கெமிக்கல் பாண்ட் வேதி பிணைப்புல பார்த்தோம்னா நார்மலான செஷன் கிடையாது. இது வந்து நல்லா அந்த ரிசர்ச் லெவல்ல பிசிக்ஸை டச் பண்ணிட்டு அதோட குறைபாடு என்ன அப்படின்னு சொல்லி யாரு அந்த இதை கவர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கூலம்ஸ் லான்னு ஒண்ணு வரும். அதை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அந்த கெமிக்கல் பாண்டிங் இந்த செஷனுக்கு வந்தோம்னா கரெக்டா இருக்கும். புரியுதா? ஐடியாலஜி எல்லாமே ஒண்ணுதே. உனக்கு எங்க போனாலும் ஒரு நாலேஜ்ல வந்து அந்த கன்ஃபியூஷனே வராது. புரியுதா? இப்ப பாரு, அந்த வேதி பிணைப்பு அப்படின்னு வர்றப்ப ஸ்ட்ராங் பாண்ட் வீக் பாண்ட் ரெண்டு தான் பிரிச்சிருக்கேன். ஒண்ணு பார்த்தோம்னா அயானிக் பாண்ட், கோவலன் பாண்ட், கோஆர்டினேஷன் கோவலன் பாண்ட். இங்கிட்டு பார்த்தோம்னா வீக் பாண்ட்ல ஹைட்ரஜன் பாண்டு, வாண்டர் வால்ஸ் பாண்டு. வாண்டர் பால் போசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பாண்டுங்கிற வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க கவனி. ஒன்னு மேக்ரோஸ்கோபிக் லெவல். மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல நம்ம பாக்குறப்ப ஒரு மாதிரி இருக்கும். மைக்ரோஸ்கோபிக் லெவலுக்கு வர்றப்ப அதை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல அந்த ஐசக் நியூட்டன் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் கேள்விப்பட்டிருக்கியா? யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், அண்டத்தின் பொது ஈர்ப்பு விதின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும்ல. The force acts between the two objects which is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between them னு வரும். அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மற்றொரு பொருளை நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றுக்கிடையே அமைந்த தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவில் அமைந்த விசையிடம் ஈர்க்கிறதுன்னு ஒரு லா. இந்த லாவ்ல இருந்து எப்படி நம்மளோட இந்த அயானிக் பாண்டை மட்டும் எடுத்து அந்த ஆபரேஷன் எப்படி அதுக்கு இதுக்கு வித்தியாசம் வருதுன்னு பார்ப்போம். புரியுதா? அதே இந்த இதோட கவனிப்பா. இப்ப யூனிவர்சல் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த போர்சஸ் எந்த வேல்யூல இருக்கு அப்படின்னு சொல்றதே யூனிவர்சல் லா. என்ன செய்யணும்னா, போர்ஸ் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனா இருக்கு? மாசுக்கு. ரெண்டு பொருளுக்கு இடையில இருக்க மாசுக்கு. ரெண்டு பொருள்னா ரெண்டு மாசு, அதை M1 M2ன்னு குறிக்கிறோம். புரியுதா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனா இருக்கு? டிஸ்டன்ஸ்க்கு. போர்ஸ் 1/d டிஸ்டன்ஸ் r எப்படி வேணா போடலாம். ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனா இருக்கும். புரியுதா? இருமடிக்கு எதிர்த்தகவுல இருக்குன்னு போட்டிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னடா? நேர்த்தகவு எதிர்த்தகவு. மாசோட ப்ராடக்ட், அதாவது ப்ராடக்ட் நாங்க வந்து என்னது, இந்த மல்டிபிகேஷன் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவுல அமைக்கும். மாச இன்க்ரீஸ் பண்ணுமா, மாஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணா போர்ஸ் எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகும். இதே ரெண்டு பொருளுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ், இப்ப இது ஒரு பொருள், இது ஒரு பொருள், இது M1, இது M2. புரியுதா? இது ரெண்டு கடையில இருக்க டிஸ்டன்ஸ் r. இங்க நம்ம லா படி பார்த்தோம்னா r ஸ்கொயர்னு வச்சுக்கோம், இல்ல d ஸ்கொயர்னு வச்சுக்கோம், எப்படி வேணா வச்சுக்கோம். டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்ட் அப்படி வச்சுக்கோ. இருமடிக்கு எதிர்த்தகவுல இருக்கும். இதுக்கு வந்து எதிர்த்தகவு 1/d². இதுக்கு வந்து நேர்த்தகவு. இதான் லா. இத ஃபுல்லா ஒரே இதுல கொண்டு வந்தோம்னா, ஒரே ஃபார்மட்ல, ஒரே மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்ல கொண்டு வந்தோம்னா எப்படி வரும்? F அந்த ப்ரொபோர்ஷன் இருக்குல்ல, அந்த இப்படி போடுறோம்ல நேர்த்தகவு எதிர்த்தகவுன்னு, அதை ரிமூவ் பண்ணோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு பல G போடுறோம். கேபிட்டல் M ஸ்மால் m பை r ஸ்கொயர்னு வரும். புரியுதா? இதே ஒரு பொருளும் மற்றொரு பொருளை நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றுக்கிடையே அமைந்த தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் அமைந்த விசையுடன் ஈர்க்கிறது அப்படி வந்துடும். புரியுதா? மாஸ் அதிகரிச்சோம்னா இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதிகமாகும். மாசம் வந்து கம்மி பண்ணோம்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து கம்மியாகும். டிஸ்டன்ஸ் அதிகரிச்சோம்னா ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன், அப்ப கம்மியா தானே ஆகும். இதே இந்த லா. இப்ப இது வந்து எதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பெரிய பெரிய ஆப்ஜெக்ட் இருப்பாரு யூனிவர்ஸ்ல, இந்த பிளானட் இருக்குல்ல, M1 வந்து நம்ம எர்த் வந்து நம்மளோட பிளானட். M2 வந்து 3. புரியுதா? இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ், நம்ம பூமிக்கும் நிலாவுக்கு இடையில எவ்வளவு டிஸ்டன்ஸ்? ஒரு 15,000 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அப்படி வச்சு பாக்குறப்ப இந்த லா வந்து அப்ளை ஆகும். புரியுதா? M1 M2 அந்த டிஸ்டன்ஸ் இதை வச்சு பாக்குறப்ப அப்ளை ஆகும். ஆனா சின்ன சின்ன பொருட்கள் ஒரு சார்ஜ்டு பீசிஸ். சார்ஜ்டு பீசிஸ்னா என்னது?
இப்ப இது வந்து ஒரு 2-3 பொருட்களை வந்து உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் இது வந்து அப்ளை ஆகாது. இப்ப இது வந்து புக்கு, இது வந்து ஒரு டஸ்ட், புரியுதா? இது 2 கடையில டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஒரு 1 மீட்டர்னு வச்சுக்கோ. 1 மீட்டர் இருக்குன்னா இதுக்கு ஒரு மாசம் இருக்கும், இதுக்கு ஒரு மாசம் இருக்கும். இதோட மாசம் நான் அதிகப்படுத்துறேன். இது வந்து ஒரு கிலோ கணக்குல மாத்திக்கிறோம். கிலோ ஒரு 2 கிலோ, இது வந்து 10 கிலோ. இதை 20 கிலோ மாத்துறேன், இது வந்து 10 கிலோவா மாத்துறேன். அப்ப போர்ஸ் வந்து அதிகமாகும். 2 கடையில போர்ஸ் அட்ராக்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து அதிகப்படுத்துறேன், போர்ஸ் வந்து கம்மியாகும், புரியுதா? ஆனா இதே ஒரு இது வந்து நான் வந்து மேக்னெட் எடுத்துக்கிறேன். அது யூனிவர்ஸ்ல தானே இருக்கு. நான் இன்னும் சொல்ல போனா நம்ம எர்த்ல தானே இருக்கு. மேக்னெட்டுக்கு வந்து இந்த லா வந்து அப்ளிகபிள் ஆகுமா? மேக்னெட்டுக்கு இது வந்து அப்ரோச் பண்ண முடியுமாடா மேக்னெட் வச்சு? ஏன்னா அது வந்து ஒரே சேம் சைடு வந்து என்ன செய்யும்? விளக்கு ரிப்பல் பண்ணும். அப்போசிட் சைடு என்ன செய்யும்? எதிர் பக்கங்கள் இழுக்கும், புரியுதா? இது வந்து நியூட்டன் லாவை கீழே வருதா? நியூட்டன் லாவை உபயோக பண்ணுதா? இல்ல அது வந்து அப்படியே மாத்திடுது. அந்த வெயிட்டை வச்சு மாசம் வச்சு கிடையாது, அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வச்சு வருது. இதே இதை வந்து கூலும்ஸ்ல ஒருத்தவர் வந்து இந்த அப்ரோச்ல வந்திருப்பாரு. இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு 2 இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே வரும். இந்த யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனும் கூலும்ஸ் லாவும் ஒரே மாதிரியே வரும். ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேதி பிணைப்புக்குள்ள வருவோம். இப்ப இவர் வந்து சாதாரண ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாரு. அண்டத்துல இருக்க யூனிவர்ஸ்ல இருக்க 2 ஆப்ஜெக்ட், அதுக்கு M1 M2ன்னு கொடுத்துட்டாரு. அவர் வந்து 2 சார்ஜ் பீசிஸ் வந்து எடுக்கிறாரு. சார்ஜ் பீசிஸ் வந்து எடுத்துக்கிறாரு. சார்ஜ் வேற கரண்ட் வேறடா. இதா சார்ஜுங்கிறது வந்து தமிழ்ல மின்னூட்டம் சொல்லுவோம், கரண்ட்டுக்கு வந்து மின்னோட்டம் சொல்றது. இதுவும் பிளஸ் சார்ஜ், இதுவும் பிளஸ் சார்ஜ். சார்ஜ் பீசிஸ் இது வந்து Q1, இது வந்து Q2, புரியுதா? அங்க வந்து M1 M2ன்னு வச்சோம்ல, இங்க வந்து Q1 Q2. 2 கடைகள் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து அங்க வந்து T2ன்னு வச்சோம்ல, இங்க வந்து R ஸ்கொயர், புரியுதா? அங்க D ஸ்கொயர், இங்க R ஸ்கொயர். அங்க எப்படி அந்த ஃபார்முலா வருது? இந்த வார்த்தையா M1 M2 R ஸ்கொயர் வருதா? அதே மாதிரி இங்க பார்த்தனா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தி 2 சார்ஜ் பீசிஸ் எப்படி இருக்குன்னா, இங்க ஒரு வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட் வந்து இது யூஸ் பண்றோம். இங்க வந்து k ன்னு வச்சுக்கிறோம் கான்ஸ்டன்ட். அப்ப Q1 Q2 by R ஸ்கொயர், புரியுதா? இப்படித்தானே வருது, புரியுதாடா? இதே கூலும்ஸ் லா. இதுக்கு முன்னாடி இருக்கு வந்து நியூட்டன்ஸோட யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், புரியுதா? அண்டத்தின் பொது ஈர்ப்பு விதி. இப்ப அதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அதுல வந்து பெரிய பெரிய ஆப்ஜெக்ட் வந்து ட்ரீட் பண்றோம். பெரிய பெரிய ஆப்ஜெக்ட் அதோட மாசஸ் இதை மட்டும் ட்ரீட் பண்றோம். அதுக்கு சார்ஜ் இருக்கா சார்ஜ் இல்லையா அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணல. இவர் வந்து என்ன செய்யறாரு? கூலும்ஸ் வந்து ஒரு சார்ஜ் பீசிஸ் அப்ரோச் பண்றாரு. ஏன்னா அது யூனிவர்சல் தானே இருக்கு. சார்ஜ் பீசிஸ் எடுத்து வைக்கிறப்ப இந்த லா வந்து அவ்வளவு அந்த லா கூட ஒத்து போயிருந்தாலும் அந்த லா வந்து ஒரு பிரேக் பண்ற மாதிரி வருது, புரியுதா? அப்புறம் பார்த்தனா இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ் இந்த மாதிரி எடுக்கல, சேம் சார்ஜவே எடுத்துக்கிட்டு இருக்காரு, புரியுதா? சேம் சார்ஜ் எடுக்கிறப்ப ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வந்து இதோட டைரக்ஷன்லயே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க, புரியுதா? அந்த லாவுக்கு இந்த லாவுக்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்கும், நிறைய வித்தியாசமும் இருக்கும், புரியுதா? அவர் வந்து சாதாரண ஆப்ஜெக்ட் எடுத்துக்காரு, வந்து சார்ஜ் பீசிஸ் வந்து எடுத்துக்காரு, புரியுதா? இப்ப இது வந்து உனக்கு ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். இந்த யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனும் கூலும்ஸ் லாவும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். அதுக்கு இதுக்கு இடையில பெரிய வித்தியாசம் என்னன்னு சொல்லிக்கன்னா, அவர் சாதாரண ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு சாதாரண ஒரு பொருள், எந்த பொருளா அதை எடுத்து அது எப்படி ஃபோர்ஸ் இருக்கு, மாசஸ்க்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனாவும் டிஸ்டன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருப்பார் நியூட்டன் வந்து. இவர் வந்து சார்ஜ் பீசிஸ் எடுத்துட்டு வந்து அப்ரோச் பண்றாரு. எப்படி மேக்னெட் வந்து ஒபே பண்ணல, அதே மாதிரி 2 சார்ஜ் பீசிஸ் இங்க வந்து சேம் சார்ஜஸ் வந்து எடுத்துருக்காங்க, புரியுதா? கூலும்ஸ் வந்து இப்படி எடுத்து அப்ரோச் பண்றாரு. இப்ப நம்ம இந்த வேதி பிணைப்புக்கு வா. இங்க வர்றப்பதே உனக்கு வந்து இதுக்கான ஐடியா வந்து கிடைக்கும். கூலும்ஸ் லாவும் இந்த அயனி பிணைப்புல வர்ற இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இங்க என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்கோம்? கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு எதை வந்து நம்ம நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரான். ஏன்னா எலக்ட்ரானுக்காண்டி நடக்கிற அந்த வார், அந்த ஃபைட், அதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்,
புரியுதா? இதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு கேலக்சி, ஒரு கேலக்சில எவ்வளவோ மில்கி வே இதெல்லாம் வந்து இருக்கும். ஒரு கேலக்சி கடையில் நடக்கக்கூடிய ஒரு வார் மாதிரி எடுத்துக்கலாம். புரியுதா? இப்ப நம்ம ஏத்துக்கிட்டே நிலா வந்து சொந்தம்னு கிடையாது. நம்மளை நிலா இழுக்கிற ஒரு பொருளை வந்து சூரியன் இழுக்கும், சாட்டர்ன் இந்த சனி கிரகங்களுக்கும் வியாழனுக்கும் எல்லா கோள்களுமே இழுக்கும். எதுக்கு ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும், அது வந்து அதிகமா இழுத்து வச்சுக்கிறோம். இதான்லா இதே மாதிரி இதுதான் நம்ம கெமிஸ்ட்ரியில வர்றப்ப நடக்கும். ஒரு எலமெண்ட்டையும் ஒரு பிளானட் மாதிரி கன்சிடர் பண்ணணும். அது வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ். கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ங்கிறது வந்து இங்க வந்து அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இது அது வந்து அதிகமா இருக்கிறதுக்கு வந்து அந்த எலக்ட்ரான் வந்து சொந்தமாயிரும். இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? கெமிஸ்ட்ரி பொறுத்த அளவுக்கு இதுதான் முக்கியம், எலக்ட்ரான் தான் முக்கியம். நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து அங்கங்கனே படிப்போம். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அடிக்ஷன் ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷனு, பாலிமரைசேஷன் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஆனா அங்கெல்லாம் நடக்கிற ஃபைட் எதுக்காண்டி இருக்கும்னா எலக்ட்ரான் காண்டிட்டே இருக்கும். புரியுதா? இப்ப பாண்ட்னா ஒரு ரெண்டு எலமெண்ட் வந்து இணையுது, ரெண்டு எலமெண்ட் வந்து ரெண்டு ஆட்டம் வந்து இணையுதுன்னு வச்சுக்கோதே பாண்ட். இப்ப எப்படி நடக்குது அப்படின்னா, கெமிக்கல் பாண்டிங்ல வர்றப்ப ஸ்ட்ராங் பாண்ட் வீக் பாண்ட்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸ்ட்ராங் பாண்ட்ல எது வருது? அயானிக் பாண்ட், அயனி பிணைப்பு, கோவலன் பாண்ட் சகப்பிணைப்பு, கோஆர்டினேஷன் கோவலன் பாண்ட், ஈதல் சகப்பிணைப்பு, மூணு தான் வருதா? ஒரு பாண்ட் உருவாகிறதுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை? ரெண்டு எலக்ட்ரான் தேவை. ஒரு பாண்ட் இதே பாண்டுனா ரெண்டு எலக்ட்ரான் வந்து தேவை. மஸ்ட் ரெக்கர். இது வந்து ரெண்டு எலக்ட்ரான். அந்த ரெண்டு எலக்ட்ரானையும் ஈக்குவல் ஷேரிங் இருந்துச்சுன்னா, இது ஒரு கார்பனை பொதுவா எடுத்துக்கிட்டேன், ஏன்னா கார்பன்ல வந்து இது அதிகமா தேவைப்படும். இது ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது, இது ஒரு எலக்ட்ரானை கொடுக்குன்னா ஒரு பாண்டை உருவாக்குறதுக்கு. இதே ஈக்குவல் ஷேரிங், ஈக்குவலா ஷேர் பண்ணுதா, இது வந்து கோவலன் பாண்ட் சகப்பிணைப்பு. இப்ப ஈதல் சகப்பிணைப்புனா கோஆர்டினேஷன் கோவலன் பாண்ட். இப்போ வந்து கோபால்ட் இருக்கு, அம்மோனியா வந்து 6 அம்மோனியா இருக்கு, கோஆர்டினேஷன் கோவலன் பாண்ட்ல இந்த ஒரே பாண்ட், இந்த பாண்ட் உருவாகிறதுக்கு தேவையான ரெண்டு எலக்ட்ரானையும் ஒரே எலமெண்ட் வந்து கொடுப்போம். புரியுதா? கோஆர்டினேஷன் கோவலன் பாண்ட். இந்த அயானிக் பாண்ட்ல மட்டும் கொஞ்சம் போக்கஸ் பண்ணணும் நம்ம வந்து. புரியுதா? இந்த ஹைட்ரஜன் பாண்டு, வாண்டர் வால்ஸ் பால்ட வந்து அடுத்த செஷன்ல வந்து பார்ப்போம். இப்ப கவனி, இது இருக்குல்லப்பா அயானிக் பாண்ட். இது வந்து எப்படி இருக்கும்? ஒரு அயனிக் படிகத்தை வந்து எடுத்து இதை டிஸ்கஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். அயானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல, NaClங்கிறது என்னது? சோடியம் குளோரைடு. இது எந்த பிளாக்ல மாற்றா? சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம், இதெல்லாம் எந்த பிளாக்ல வரும்? எஸ் பிளாக் தானே. எஸ் பிளாக் வந்து ஆல்கலி மெட்டல். எஸ் பிளாக் தான்டா கவனி. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம் அதெல்லாம் வந்து எஸ் பிளாக்ல வரும். இது எல்லாமே ஹேலஜன் கூட பொதுவா சேரும். இப்ப KCl ஃபார்ம் ஆகலாம், பொட்டாசியம் குளோரைடு ஃபார்ம் ஆகலாம், சீசியம் குளோரைடு ஃபார்ம் ஆகலாம், லித்தியம் குளோரைடு ஃபார்ம் ஆகலாம். புரியுதா? இப்போ வந்து KCl எடுத்துக்கிறோம். KCl பொட்டாசியம் குளோரைடு உருவாகிறதுக்கான அந்த இதை வந்து எடுத்துக்கிறோம். இது என்னது? KCl பொட்டாசியம் குளோரைடு. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? பொட்டாசியத்துக்கு வந்து 18, குளோரினுக்கு வந்து 17. சோடியம் குளோரைடு எடுத்துக்கோ. சோடியம் குளோரைடு எடுத்துட்டோம்னா சோடியத்தோட எலக்ட்ரான் அமைப்பு என்னது? 1s2 2s2 2p6 3s சொல்லுங்கடா 3s1. குளோரினுக்கு 1s2 2s2 2p6 2p6 1s 2s 2p 3s 3p 5 வருமா? இப்ப நம்ம மில்கி வேல எத்தனை பிளானட் இருக்கு? 8 9
9 அவர்கிட்ட வளைக்கிட்டாங்களா? ஏன் வளைக்கிட்டாங்க? மத்தவங்க பாதையில போயிடுச்சா? அப்படிலாம் சொல்லி நம்மளை மாத்துவாங்க. நாசா சொல்லுது அப்படின்னா ஏத்துக்கலாம். ஆனா அவங்கள்ட்ட தான் இந்த டெக்னாலஜி இதெல்லாம் இருக்கு. ஆனா ரொம்ப நம்பிடாத, புரியுதா? திடீர்னு நாங்க 4ஆம் பஞ்சாப் படிக்கிறப்ப எல்லாம் பார்த்தோன்னா 9 கோள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவது. 9 கோள்களும் ஒன்றாய்க்கான அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டெல்லாம் வரும்ல, பிள்ளையார்பட்டி வர வேண்டும் அப்படிலாம். இப்ப பார்த்தா 8 கோள்தே இருக்கு. அப்ப திடீர்னு மாறிடுச்சு அப்படின்னா அவங்க சொல்றதை நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த 8ங்கிறது ஒரு ஸ்டெபிலிட்டி கணக்கா, ஒரு அக்செப்டன்ஸ் கணக்கா, ஏதோ ஒரு நியூமராலஜிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து அங்க வந்து இருக்கு. அதனால அது வந்து ஒரு ஆட்டம்லாம். அதே இது வந்து நம்ம மைக்ரோ லெவல்ல பாக்குறோம்ல, இந்த எலமெண்ட்ஸ், அதுக்கு வந்து ஒரு ரூல் வந்து இருக்கு, ஆக்டேட் ரூல்ங்கிறது. ஆக்ட் எத்தனை? மோனோ, டை, ட்ரை, பியூட், பென்ட், ஹெக்ஸ், கெப்ட். ஆக்ட்னா எத்தனை? 8. அந்த 8 ஆக்டேட் ரூல்னா எண்ம விதி, 8 விதின்னு அர்த்தம். அந்த அவுட்டர் மோஸ்ட் செல் இருக்குல்ல, அவுட்டர் மோஸ்ட் செல்ல வந்து வேலன்ஸ் செல்லுன்னு சொல்லுவோம், புரியுதா? அந்த வேலன்ஸ் செல்லுல வந்து 8 எலக்ட்ரான் இருக்கணும், புரியுதா? வேலன்ஸ் செல் 8 எலக்ட்ரான் இருந்தா அது வந்து ஸ்டேபிளா இருக்கும். அந்த எலக்ட்ரான் நம்ம இப்ப பெறுறதுக்காக வேண்டி ஒரு எலக்ட்ரான் இழக்கவும் செய்யலாம், ஒரு எலக்ட்ரானை வாங்கவும் செய்யலாம். அப்படி வாங்கி அது வந்து 8 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் செல்ல வந்து மெயின்டைன் பண்ணும், புரியுதா? இதே ஆக்டேட் ரூல். இதுக்காண்டி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்க பாரு, இந்த எலக்ட்ரான் நம்ம இப்ப எழுதிட்டோம்ல, எழுதுனேவும் இந்த அவுட்டர் மோஸ்ட் செல்லுங்கிறது கடைசி செல் இருக்குவாரு, அதே அவுட்டர் மோஸ்ட் செல்லு. இப்ப நியூட்ரான் புரோட்டான் நடுவுல இருக்கு, அது சுத்தி தானே ஆர்பிட் இருக்கு. இந்த கடைசியில இருக்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். இந்த எலக்ட்ரான் கடைசியில இருக்கிறதே கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். அதுவே வேலன்ஸ் செல்லுங்கிறது, புரியுதா? இணைதிறன் எலக்ட்ரான் இன்னொன்னு கூட போய் இணைகிறதுன்னு அர்த்தம். இப்ப இதுல பாரு, இதான அவுட்டர் மோஸ்ட் செல்லு 2p6 3s1. இப்ப இதுல ஒரு எலக்ட்ரான் இழந்தா இந்த எஸ் ஆர்பிட்டால் காலி ஆயிரும்ல. எஸ் ஆர்பிட்டால் காலி ஆயிட்டா என்ன ஸ்ட்ரக்சர்ல வரும்? எப்படி வரும்? இங்க பாரு 3s1 இருக்கு. 3s1ல ஒரு எலக்ட்ரான் போயிருது, போயிட்டா என்ன ஃபார்ம் இருக்குங்க? 2s2 2p6. எத்தனை வருது? 8 வருதா? இப்ப இங்க பாரு, இங்க அவுட்டர் மோஸ்ட் செல்ல பாரு எப்படி இருக்கு? 3s2 3p5 இருக்கு குளோரினுக்கு. அப்ப இது ஒரு எலக்ட்ரானை வாங்குச்சுன்னா எப்படி மாறும்? 8ஆ மாறும். +1 ஈக்குவல் டு 2 + 6 8ஆ மாறும். இங்க வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்துச்சா? இந்த இழந்துச்சுலடா, சோடியம் வந்து இழந்துச்சு, இது வந்து என்ன செஞ்சு? குளோரின் வந்து வாங்குச்சு. இந்த கொடுக்கல் வாங்கல் இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இப்ப என்ன ஃபார்ம் ஆகுது? என்ன ஃபார்ம் ஆகுது? சோடியம் குளோரைடு இப்படித்தான் பாவாது. எண்ணெயை வந்து இங்க வந்து கொடுத்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு. எண்ணெயை வந்து கொடுக்கறதுனால என்ன ஆயிடுச்சு? ஸ்டேபிள் ஆயிடுச்சு. அப்ப கொடுத்துச்சுன்னா என்ன வருவாங்க? ஒரு எலக்ட்ரானை இழந்துருச்சு, அப்ப என்ன சார்ஜ் வரும்? இல்ல, எலக்ட்ரானை கொடுத்துருச்சு, பிளஸ் சார்ஜ். குளோரின் வந்து எலக்ட்ரானை வாங்கிருச்சு, என்ன சார்ஜ்? மைனஸ் சார்ஜ், புரியுதா? இந்த கண்டிஷனை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். இது வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு, கொடுக்கல் வாங்கல்னால ரெண்டுமே எண்ம விதி, அந்த ரூலை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்டேபிள் ஆயிடுச்சு. இதை வந்து அந்த கூலம்ஸ் லாவுல வச்சு பாருவேன். Na பிளஸ் ஒரு டிஸ்டன்ஸ், Na பிளஸ் ஒரு இதா எடுத்துக்கிறோம், Cl மைனஸ் ஒரு இதா எடுத்துக்கிறோம். Na பிளஸ் Cl மைனஸ் ரெண்டு கடையில இருக்க டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறோம், புரியுதா? டிஸ்டன்ஸ் வந்து ஒரு டீன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குல்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் என்ன செய்யும்? அப்போசிட் சார்ஜஸ் என்ன செய்யும்? இருக்கும், அட்ராக்ட் பண்ணும். அதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நிலைமின் ஈர்ப்பு விசைன்னு சொல்றோம்ல, நிலைமின் ஈர்ப்பு விசை. எதிர்மின் அயனிகளுக்கிடையே காணப்படும் நிலையான ஈர்ப்பு விசை நிலைமின் ஈர்ப்பு விசை. அங்க என்ன செஞ்சோம்? கூலம்ஸ் லாவுல சேம் சார்ஜஸ் இருந்துச்சு, நோட் பண்ண சொன்னேன்ல.
பிளஸ்ஸா இருந்துச்சு, இங்கேயும் பிளஸ்ஸா இருந்துச்சு, ரெண்டு கடையில இருக்க டிஸ்டன்ஸ் ஆறா இருந்துச்சு. Q1 Q2 இங்க வந்து எப்படி கொண்டு வந்தோம் கடைசியில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் அது Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் கொண்டு வந்தோம். இங்க வந்து பார்த்தோம்னா அப்படி கொண்டு வர முடியாது. அதைத்தான் சொன்னேன், நியூட்டன் பொது ஈர்ப்பு விதி கூட கம்பேர் பண்றப்ப ஒரு இண்டிவிஜுவாலிட்டி சார்ஜ் பேசிஸ்க்கு வர்றப்ப கூலம்ஸ் லா வந்து கொஞ்சம் சுப்பீரியரா தெரியும். இங்க வந்து கூலம்ஸ் லாவுல இருந்து நம்ம அந்த அயனைசேஷன் எனர்ஜி இருக்குல்ல, அயானிக் பாண்ட் இருக்குல்ல, அதை கொண்டு வர்றப்ப கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். என்ன கேட்டீங்கன்னா அங்க வந்து ஒரே சார்ஜ் சேம் சார்ஜ் வந்து ரிப்பல் பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது, இதெல்லாம் தேவையில்ல. ஒரு ஃபோர்ஸ் வந்து அதே டைரக்ஷன்ல இருக்குன்னு போயிடும். இங்க பாரு Na பிளஸ் இருக்கு, Cl மைனஸ் இருக்கு. அப்ப என்ன செய்யும், அட்ராக்ட் பண்ணும்ல. இதை நெருங்கி வரும், இதை நெருங்கி வரும். மாஸ் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, புரியுதா? மாஸ் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இங்க வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த புளோரின் இருக்குல்ல, குளோரின் வந்து புளோரினை காட்டிலும் ஹேலஜன் குரூப் எதுடா? ஹேலஜன்ல என்னென்ன வரும்? புளோரின், குளோரின், புரோமின், அயோடின், 4 வருமா? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து குளோரினுக்கு அதிகமா இருக்கும், குளோரினுக்கு கம்மியா இருக்கும். அப்படியே கரெக்டா வரும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டி பார்த்தனா குளோரினுக்கு அதிகமா இருக்கும். மேல இருந்து கீழே வர்றப்ப தொகுதியில இதான தொகுதி குரூப். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து அந்த வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும், டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஆனா எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ வந்து குளோரினுக்கு வந்து அதிகமா இருக்கும், புளோரினுக்கு வந்து கம்மியா இருக்கும். ஏங்கிற ரீசன் வந்து அது வந்து ஒரு நீட் கொஸ்டின், புரியுதா? இங்க வந்து பாக்குறப்ப இதை காட்டில் இது வந்து அதிகமா இருக்குல்ல. அப்ப எது வேணா சோடியத்து கூட ஹேலஜன் எப்பயுமே இணையும். இந்த ஹேலஜனுக்கு தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்னா உப்பீனியல் சொல்லுவோம். உப்பை கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். சோடியம் குளோரைட், சோடியம் புளோரைட், சோடியம் குரோமைட், சோடியம் அயோடைட், 4மே உப்பு தானே. இப்படி உப்பை கொடுக்கறதுனால இது பேரு உப்பீனியல்னு அர்த்தம். இப்ப எது வேணா ஃபார்ம் ஆகலாம். ஆனா இது வந்து மாஸ் கூட ரிலேட்டட் கிடையாது. கூலம்ஸ் லா கூட அந்த கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா அங்க வந்து சேம் சார்ஜஸ், இங்க வந்து டிஃபரெண்ட் சார்ஜஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அடுத்து பார்த்தா சைஸை பொறுத்தும் மாசை பொறுத்தும் இது வந்து ரியாக்ட் ஆகாது. புளோரினுக்கு வந்து அதிக எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கும், ஆனா குளோரினுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமா இருக்கும். அந்த வேல்யூ பொறுத்து இந்த பாண்டோட ஸ்ட்ரென்த், எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேல்யூ எல்லாமே மாறும், புரியுதா? இப்படி கவனிச்சுக்கோ. இந்த அயானிக் இது வேதி பிணைப்பு கெமிக்கல் பாண்ட் எடுக்கிறப்ப எத்தனை பாண்ட் வருது? மேஜர்லி கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ், ஸ்ட்ராங் பாண்ட் அண்ட் வீக் பாண்ட். ஸ்ட்ராங் பாண்ட்ல என்னென்ன வருது? அயானிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், கோஆர்டினேஷன் பாண்ட். இந்த அயானிக் பாண்ட், கோவலன்ட் பாண்டும் கோஆர்டினேஷன் பாண்டும் ஒரே இது. கிட்டத்தட்ட ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு 2 எலக்ட்ரான் தேவை. அது 2 எலக்ட்ரான ஆளுக்கு ஒரு எலக்ட்ரான், ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது வந்து கோவலன்ட் பாண்ட். இல்ல ஒரே அந்த 2 எலக்ட்ரான் தேவை, அது யாராவது ஒரு ஆள் கொடுத்தா அது வந்து கோஆர்டினேஷன் கோவலன்ட் பாண்ட். ஈதல் சக பிணைப்பு, ஈதல் பண்ணுதுல, அதாவது கொடுக்குதுல, புரியுதா? ஈதல் சக பிணைப்பு. ஆனா இந்த அயானிக் பாண்டுக்கு வர்றப்ப டிஃபரன்ஸ் இருக்கா? அங்க வந்து கொடுக்கறது முழுசா நடந்தாதே அந்த பிளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ் வந்து வரும். அது வரைக்கும் அந்த பயன் பண்ணி வைக்கிற அந்த எனர்ஜி வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், புரியுதா? எலக்ட்ரான் வந்து இழுக்கக்கூடிய அந்த தன்மை வந்து கொடுக்கும். பொதுவா அந்த கார உலகங்கள் வந்து எலக்ட்ரானை கொடுக்கக்கூடியதா இருக்கும். காரம்னா என்னது? எலக்ட்ரானை டொனேட் பண்ணணும், அதனால இதுக்கு பேர் கார உலோகங்கள். குளோரின் வந்து என்னது? ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு அந்த ஆக்டேட் ரூல் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு வந்து போயிடுது, புரியுதா? இதே இதுக்கான ரீசன். இந்த ஸ்ட்ரக்சர் மறந்துடாத. ஸ்ட்ராங் பாண்ட், வீக் பாண்டு, அந்த அந்த கிளாசிபிகேஷன், புரியுதா? வாண்டர் வால்ஸ் பாண்டு, ஹைட்ரஜன் பாண்டு, இதெல்லாம் வந்து புதுசா கண்டுபிடிச்சது. கொஞ்சம் இதா ரிசர்ச்சபிளா இருக்கும், ரிசர்ச் பண்ற மாதிரி இருக்கும். இது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ரொம்ப செஷன் போதும். கட் பண்ணத இந்த